நீங்க இதுவரைக்கும் கிரிக்கெட்ல கேள்விப்படாத 3 வித்தியாசமான ஃபேக்ட்ஸ். நம்பர் 1, ஒரு பேட்ஸ்மேன் 50 ரன் மேல அடிச்சாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு 6 ஒரு 4 அதை அடிச்சிருப்பாரு. ஆனா ஒரு பேட்ஸ்மேன் பவுண்டரியே அடிக்காம செஞ்சுரி அடிக்கிற லெவலுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உண்மைதாங்க. 1994ஆம் ஆண்டு இந்தியாவும் நியூசிலாந்தும் ஒரு ஓடிஐ மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச்ல ஆடம் பராரா நியூசிலாந்தின் பேட்ஸ்மேன் 1 டவுன் இறங்கி இருந்தாரு. ரொம்பவே பொறுமையா ஆடி இருந்தாரு. கென் ரூதர்ஃபோர்ட் கூட அவர் பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடிட்டு இருந்திருப்பாரு. இருந்தாலும் அவர் ஆடினது டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலேயே அந்த மேட்ச்ல 96 ரன் அடிச்சிருந்தாரு. 138 பாலுக்கு பாதிக்கு பாதி ஓவர் பிடிச்சுமே 96 ரன் அடிச்சிருந்தாரு. அதுல ஒரு பவுண்டரி கூட அடிக்கல. ஒரு 6ரும் போல ஒரு 4ரும் போல. இதுதான் ஓடிஐலயே பவுண்டரியே இல்லாம அடிக்கப்பட்ட அதிக ரன்களா இப்ப வரைக்கும் சாதனையா இருக்கு. நம்பர் 2, இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆடினாங்க அப்படின்னு சொன்னா அதை ஆஷஸ்னு சொல்லுவாங்க. எதுக்காக அந்த தொடருக்கு ஆஷஸ்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? 1877ஆம் ஆண்டு உலகிலேயே முதல் டெஸ்ட் போட்டி நடக்குது. அதுல இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் தான் ஆடி இருந்தாங்க. ஆனா அது அப்ப ஆஷஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படல. கொஞ்சம் வருஷம் இங்கிலாந்து